காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம் எஃப்எஃபோட போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு நிறைய கமெண்ட் பார்த்தேன். போனஸ் பார்ட் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த போனஸ் பார்ட். ஸோ நான் ஒரு எபிசோட் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒன் ஷாட் தான் நினச்சேன். ஸோ நீங்கள் இவ்வளோ பேர் கேட்டனால உங்களுக்காக. ஓகே, நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம எங்கே விட்டோமோ அதுலேருந்து தொடங்கலாம். இப்போது உங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க. 2 பேரும் உங்களை சமாதானப்படுத்தி இட்டு வந்துட்டாங்க இங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஜிமினும் வராரு. வயன், சொல்லுங்கள் ஜிமின். ஐம் ரியலி சாரி வயன். நான் பாப்பா சொல்லத்தை நம்பிட்டு நான் உன்னை அடிச்சிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடுவேன். நான் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி சாரி வயன். இருக்கட்டும் ஜிமன், உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் இதே தான் பண்ணியிருப்பேன். ஆனால் அடுத்த முறை கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா ஒரு முறை ஒரு மனசை உடைச்சாச்சுன்னா அதை திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. நீங்கள் லைட்டாக கண்ணு கலங்குது. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஐம் ரியலி சாரி. திஸ் ஒன்ட் ஹேப்பன் அகெயின். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் ஒரு கிஸ், அழகான கிஸ் கொடுக்குறாரு. ஐ லவ் யூ டூ ஜிமின். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருக்கீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் நான் சமைச்சிட்ருக்கீங்க. ஏ ஒய்ஃபி, என்ன பண்ணுற? உங்களுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, என்ன பிரேக்ஃபாஸ்ட்? நீங்களே கண்டுபிடிங்க. பேன் கேக்கா? வேற ஒன்று பண்ணியிருக்கேன், அதையும் கண்டுபிடிங்க பார்ப்போம். என்ன பண்ணியிருப்ப? என்னோட லவ்லி கிஸ்ஸா? ஏனங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ராமியான். ராமியானா? சரி சரி சரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, எடுத்து வந்து சாப்பிட்லாம். ஓகே. அதுக்கப்புறம் எடுத்து வந்து வைக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்றீங்க. அதோட ரியாவும் வரா. மம்மி, ஏய் ரியா, வா வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3 பேரை உட்கார வச்சு உங்களுக்கு பாப்பாவுக்கு நீங்கள் தான் ஊட்டி விடுறீங்க. மம்மி, இட்ஸ் ரியலி குட் மம்மி. இதில் சாக்கோ டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அங்கே ஜிமின் மறுக்கிறாரு. டாடி, எனக்கு வேணும். எனக்கு கோல்டு இருக்குது, ஞாபகம் இருக்கா? டாடி, ஐஸ்கிரீம் தானே சாப்பிடக்கூடாது, சாக்லேட் தானே. சாக்லேட்டும் கோல்டு தான். நீங்கள் பார்க்குறீங்க. என்ன அமைதியாரு. அவள் நிறைய சாக்லேட் சாப்பிடுவா, அப்புறம் அவளுக்கு நாக்கு பூச்சி வந்துடும். நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி சரி, நான் சமாளிக்கிறேன். ரியா, நீ நிறைய சாக்லேட் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, பூச்சி அப்படியே உன் வயிற்றில் கடிக்க ஆரம்பிச்சிடும். வாட், ரியலி? ஆமாம். அதனால் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோ. எப்பயாவது சாப்பிடு, சரியா? லெட் மீ திங்க் அபவுட் இட். ஓகே, மம்மி சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3 பேர் சாப்பிட்றீங்க. அவங்க ஜிமினோட அம்மாவும் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வச்சு கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே ஹாப்பியாக போகுது. இப்படியே லைக் ஒரு 1 மந்த் ஆகுது. இதுவரையும் உங்களுக்கும் ஜிமினுக்கும் அந்த மாதிரி நடந்தது எதுவுமே நடந்தது கிடையாது. ஸோ கிஸ், ஹக், கர்டில் இது மட்டும்தான். ஸோ இப்படியே ஒரு நாள் ஆகுது. இப்போது ஜிமின் அவசரமாக ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. எப்பவும் போல் நம்ம தலைவர் வராருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வரலாமா? அதுக்கப்புறம் வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். எனக்காகவா? அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையடா நீ ஜிமினா. ஹியோங், வாங்க உட்காருங்க. சரி, உன் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? நல்லாவே போகுது. ரொம்ப நல்லா போதா? நல்லா போகுது. ஏன்? ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக குட் நியூஸ் கொடு. ஏன், ரியா இருக்கிறத பார்த்தாதா? ஏய், ரியா இருக்காதாண்டா. இருந்தாலும் உனக்கும் வயனுக்கும் ஒரு பேபி பிறந்தா நல்லாயிருக்கும்ல. சூப்பராக இருக்கும். பேபி
நான் கொஞ்சணும்னு ஆசையாக இருக்குது. ஹியூங், கொஞ்சம் யோசிக்கணும் ஹியூங். குழந்தை பெற்றுக்கிறது பெருசு கிடையாது. ஒரு வேளை நான் யோசிக்கிறது முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து வயன் அந்த பாசத்தை பிறந்த குழந்தை மேலே வச்சு ரியாவுக்கு 1% அந்த பாசத்தில் குறைஞ்சா கூட என்னால் ஏற்றுக்க முடியாது. டேய், லூஸு மாதிரி பேசாதடா. ஹியூங், உண்மையாலும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஒரு வேளை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா. டேய், நீ அப்படி இன்னும் யோசிக்காத. வயன் அந்த மாதிரி பொண்ணு நீ நினைக்கிறியா? ஹியூங், அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல மாட்டேன். இருந்தாலும் தான் குழந்தைன்னு வரும்போது ஒரு வயன் என்றைக்கும் அந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டாடா. நீ ஏதாவது பைத்தியம் மாதிரி எதாவது நினச்சிட்டு இருக்காது, புரியுதா? ஒழுங்காக ஒரு நல்ல செய்தி சொல்கிற பாரு. இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா அப்புறம் நான் ஒரு மேட்ரு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீ ஏன் நிறுத்தினாலும் ஒன்றால் நிறுத்த முடியாது. ஹியூங், இல்லைங்க, என்னது அது? அது வேலை வைக்காத, ஒழுங்கா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. என்னவா இருக்கும்? நான் நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. என்னமோ ஒன்று போ. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இங்கே ஜிமினோட அம்மா தான். நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஜிமினை வந்து அது ஆஃபீஸ்க்கு அமுச்சு விட்டுட்டு. ஏம்மா வயன்? சொல்லுங்க அத்தை. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உண்மையாக சொல்வியா? சொல்கிறேனே. நீயும் ஜிமினும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏன் அத்தை? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் அவர் டோட்டலாக மாறிட்டார். அப்படியா? ரொம்ப நல்லது வயன். அப்போது நல்ல செய்தி எப்போ சொல்ல போகிற? என்ன நல்ல செய்தி? அதான் இப்போ சொன்னனே. வயன், நான் கேட்குறது புரியுதா இல்லையா? ஒரு குழந்தைய பெற்று கொடு. இல்லை அத்தை, இல்லை, வேணாமே. ரியா மட்டும் எங்கள் குழந்தைய இருந்துட்டு போட்டோம். ஒரு வேளை எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து அவன் மேலே பாசத்தை வச்சு ரியா மேலே பாசத்தை வைக்காமல் விட்டுட்டேன்னா. வயன், உன் மேலே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஸோ இதெல்லாம் யோசிக்காமல் எனக்கு ஒரு பேரனை பெற்று கொடு. ஏன் பேத்தி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டலாக கேட்குறீங்க. யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வேணும். அதுவும் என்னோட ஜிமினுக்கும் வயனுக்கும் பிறந்த குழந்தையா இருக்கும். அத்தை, வேணாமே, கொஞ்ச நாள் போகட்டும், நான் யோசித்து சொல்கிறேன். என்னமோ வயன், ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு பேர குழந்தை வேணும். அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. நீங்கள் லைட்டாக யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அது மேலே தான் பாசம் போகுமே தவிர இன்னொரு குழந்தை எப்போவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து லைக் ஈவினிங் ஆகுது. ஜிமினும் வந்துட்டான். நீங்கள் கீழே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஸோ ஜிமினுக்கு எதாவது தேவைன்னு கேட்குறதுக்காக நீங்கள் மேலே போகிறீங்க. அப்போ அவங்க அத்தை தான். வயன், சொல்லுங்க அத்தை. இந்த பால் எடுத்துகிட்டு போய் ஜிமினுக்கு கொடு. என்ன புதுசாக பால்? அவர்லாம் பால்லாம் குடிக்க மாட்டார். இல்லை, இதை நீ கொடு, ஜிமின்கிட்ட கொடு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே மேலே கீழே பார்க்குறீங்க. என்ன போய் கொடு அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. அடுத்து வந்து ஜிமின், எஸ், உள்ளே வரலாமா? வா வயன். என்னங்க, இந்த பாலை உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. குழந்தைக்கு ப்ரோட்டீன் வேணுமா, அதுக்காக. அவன் சிரிச்சிட்ருக்கான். ஏன், நான் மட்டும்தான் அவங்களுக்கு குழந்தையா? நீ என்ன, நீ குடி. நீ குடித்தா நான் குடித்த மாதிரி தான். சரி சரி, உங்கள் அம்மா உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க, என்னங்க. இல்லை வயன், நான் லைட்டாக வெளில சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால் வயிறு ஃபுல்லாக இருக்குது, நீ குடிச்சிடு.
ஆனால் உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாங்களே. ஒயன் குடி. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் குடிச்சிட்டு உங்களுக்கும் பெருசாக பசி இல்லை, அதனால் நீங்கள் படுத்துடுறீங்க. ஜிம்முனும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுறான் அவங்க பக்கத்தில். ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். அப்படியே உங்களுக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி படுத்துட்ருக்கீங்க. என்ன இதுக்கு ஒரு மாதிரி வேர்க்குது, ஹாட்டாக இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி படுத்துட்ருக்கேன். ஏசி ஓடிட்டுருக்கு, ஆனால் உங்களுக்கு தூக்கமே இல்லை. இந்த பக்கம் திரும்புறீங்க, அந்த பக்கம் திரும்புறீங்க. ஜிமின் வந்து நம்ம பக்கத்தில் யாராவது அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு தூக்கம் வராதுல்ல. அப்படி தான் முழிச்சு பார்க்குறாரு. என்னாச்சு இவளுக்கு, உடம்பு சரியில்லையா என்ன அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. ஒயன் என்னாச்சு, எதுக்கு இந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்க? உடம்பு எதாவது முடியலையா என்ன, வயிறு வலிக்குதா? இல்லை ஜிமின், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி படுத்துறீங்க. என்னாச்சு இவளுக்கு? அதுக்கப்புறம் இவருக்கு தூக்கம் வரல, ஏன் உக்காந்துட்டாரு. ஒயன் என்னாச்சுன்னு சொல்லு. ஜிமின் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோர் ஹெட்டில் வந்து கை வைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியே எழுது உடம்புலாம். என்னாச்சு, குளிர் தான்? இல்லை ஜிமின், நீங்கள் படுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதான் என்ன மாதிரியாக இருக்குது, என்னன்னு சொல்ல, நான் பார்க்குறேன். நீங்கள் ஒன்றும் டாக்டர் இல்லை, தூங்குங்க. ஒயன் இங்கே திரும்பி பாரு, என்னை ஃபேஸ் பண்ணுன்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு ரொமான்டிக்காக வர பார்க்குது. என்னாச்சு, என்ன உனக்கு ஆச்சு, குளிர்தா, ஸ்டொமக் பெயினா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அவர் பேசுறது எதுவுமே காதில் வந்து ஸ்லோ மோஷனில் படத்தில் வருதுமா அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை ஆட்டுறாரு இங்கே வந்து. என்னங்க என்னாச்சு உனக்குன்னு சொல்லு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என்ன இப்படி சொல்கிறது தெரியல, அப்படி சொல்கிறது தெரியல. அதுக்கப்புறம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் டக்குன்னு அவன் சிக்ஸ் ஏஞ்சி சிக்ஸை பிடிச்சிட்டிங்க, அவன் சிக்ஸை 2 கையில். என்னாச்சு வயன்? ஐ லவ் யூ ஜிமினா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு சொன்னேன். என்ன மேடம் வாய்ஸில் ரொம்ப ரொமான்டிக் தெரியுது. எனக்கு தெரியல, உன்னை ஏன் பிடிச்சதுன்னு தெரியலடா. எது டாவா அப்படின்னு ஜிமினா கேட்குறேன். ஆமாம், ஏன்னு தெரியல, எல்லாம் சொன்னாங்க உனக்கு நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் என் பேரண்ட்ஸ் கூட சொன்னாங்க நீ வேணான்னு. பட் ஐ டோன்ட் நோ வை ஐ லைக் யூ. ஒன்று சூஸ் பண்ணதில் இந்த லைஃப் டெசிஷன் ஐ won't regret it. I love you அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுகிட்ட போகிறீங்க. அவனுக்கு அப்படியே சென்ஸ் ஆகுது. காதுகிட்ட போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க. என்ன வயன் என்ன பண்ணுற? அமைதியாருடா. இது திரும்பிவிடாவா அப்படின்ற மாதிரி முடிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஃபேஸ் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே மெல்ட் ஆகிட்டான் உங்கள் டச்சில். என்ன பண்ணுற நீ? என்னாச்சு உனக்கு? நீயாவே இல்லையே. நானாவே இல்லை, பிகாஸ் ஆஃப் யூ. என்ன என்கிட்ட இருந்தே ஃப்ளர்ட்டிங் கற்றுக்கிட்டு இப்போ என்கிட்டயே அது யூஸ் பண்ணுறியா? எஸ், நான் தான் மிஸ்ஸஸ் ஜிமினாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் அவன் ட்ரெஸ்ஸை அன்ராப் பண்ணுறீங்க. ஏய் என்ன பண்ணுற ஒயன்? என்னடி நீ உன் கான்ஷியஸ்ல இல்லையடி?
அமைதியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறனோ அதை மட்டும் நீ அமைதியாக வேடிக்கை பாரு, அது போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கங்கே அவன் பாடியில் சரி எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிட்டு வரீங்க. அவன் எதுவுமே பண்ணலை, அப்படியே படுத்துருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நடக்க வேண்டியது எல்லாமே செம ஹாட்டாக நடக்குது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவனுக்கே ஷாக்கு, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வைல்டான நெகோசியேஷன் நடக்குது. செம்மையாக அவன் ஸ்டாப் பண்ணிட்டான், அவனால் முடியல. பட் நீங்கள் கிட்டத்தட்ட 7-8 ரவுண்டு சுத்தமாக முடியல அவனால். அவன் படுத்துட்டான். பட் நீங்கள் அவங்க மருந்து கொடுத்தாங்கல்ல அந்த பாலில், ஸோ அதோட இதுவாக என்னன்னு தெரில, உங்களுக்கு ஸ்டாப் பண்ணவே முடியல. ஸோ கிட்டத்தட்ட 10 ரவுண்ட்ஸ் அவன் தூங்கிட்டான். நீங்களே பண்ணி நீங்களே டயர்டாகி அப்படியே தூங்கிட்டீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மேடம்க்கு ஏஞ்சான்னு தெரியும். எனக்கு தெரியும் இது இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டா. எங்கள் அம்மா எல்லாரையும் 2 பேர் 2 கேடியில் தான் ஏதோ எல்லாம் பண்ணியிருக்கணும். எனக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். அது அங்கே போயிடுச்சு. மேபி அது பாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து நான் எதுவுமே சாப்பிடலை, ஆஃபீஸ்லேயும் எதுவும் சாப்பிடல, ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ தெரியுது. இருக்கு போய். அதுக்கப்புறம் அப்படியே அவனை லைட்டாக எழுப்புறவங்கள, வேணா வயன் வேணா என்ன கொஞ்ச நாள் தூங்கணும். போதும் நீ தூங்குனது, எழுந்துரு. என்னங்க என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் கேட்டேன். ஏன் நான் நல்லா தான் இருக்கேன், என்னாச்சு? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்துச்சி உட்காந்துருக்கீங்க. உட்காந்த அடுத்த செகண்ட் தான் திருப்பி படுத்துட்டீங்க. உங்களால் முடியல, செம்ம முதுவலி. உங்களுக்கு கால் ஒரு பக்கம் செம்மையாக வலிக்குது. அப்பா என்னாச்சு? என் காலில் ஏன் வலிக்குது? ஃபஸ்ட்டு பெட்ஷீட் ஒழுங்காக போடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க, அவனும் அப்படி தான் இருக்கான். ஐயோ என்னாச்சு? என்ன பண்ணீங்க நீங்கள்? என்ன? அவன் அப்படியே பார்த்து மறைக்கிறான். நான் ஒன்றை பண்ணேன், நீ தானே நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்றான். வாட்? நான் எதுவுமே பண்ணலையே. நீ தான் எல்லாத்தையுமே பண்ண. என் உடம்பு வலிக்கிறதுக்கு காரணமும் நீ தான். நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் தான் என்ன நைட்டு கொன்றுவன. நைட்டு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. புது ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேணாம். ஃபர்தர் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல. என்னை விட்டால் தானே வேன். என்னை தான் கிட்டத்தட்ட கையை 2த்தையும் மேலே வச்சு கிட்டத்தட்ட லாக் பண்ணுற மாதிரி வச்சுருக்க. ஆக்சுவலாக அதை நான் பண்ணணும், என்னை நீ பண்ணி என் வாயால் சொல்ல முடியல. அபிஷ்டு அப்படின்றா. எனக்கு சும்மா இருங்க, எனக்கே தெரியல நான் இப்படி பண்ணன்ட்டு. அது நீ கீழே போ, உனக்கு தானாகவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். கீழே போனால் தெரியுமா? கீழே போனால் யார் சொல்லுவா? நீங்கள் அப்படியே முடியல. அதுக்கப்புறம் பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே தடு மாதிரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. அப்படியே பொறுமையாக படியை பிடிச்சி இறங்கி டைனிங் டேபிளில் போய் ஃபைனலாக உட்காந்துட்டீங்க. ஆமாடி முடியல. அப்போ தான் அவங்க அத்தை நல்லா சுட என்ன சிக்கன் சூப் எடுத்துகிட்டு வராங்க. எப்படி இருக்கும் வயன்? ரொம்ப உடம்பு வலிக்குதா? உங்களுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. அத்தை நீங்கள், நான் எப்படி டயர்டாக இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியுமே. அதான் எப்படின்னு கேட்குறேன். எங்கள் ரூம் சைடு ஏதாவது வந்தேன். சே அப்படிலாம் இல்லைம்மா, என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியும். அத்தை என்னம்மா? என்ன எனக்கு தெரியாதா என்ன நடந்திருக்குன்னு? அதான் எப்படின்னு கேட்குறேன். நைட்டு பால் கொடுத்தேன்ல, அதுக்காக தானே. அத்தை என்ன அத்தை? நானும் கேட்டுட்டேன் குட் நியூஸ்க்கு, நீ எதுவும் சொல்லலை, அதான் நானே பிளான் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாஷாக போயிட்டானாம்மா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் ஜிமினே வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றான். சொல்லுங்கள் சார். ஆமாம், நைட்டு என்ன பண்ணீங்க? நான் என்னப்பா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. ஓ சரி சரி, அப்படியே போட்டேனாம்மா. டேய், ஒரு அம்மா பார்த்தாடே பேசுகிற. ஆமாம். ஏம்மா, என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நானாவது ஏதாவது யோசியாவது குடிச்சிருப்பேன். எனக்கு வேணான்னு அவளை குடிக்க சொல்லிட்டேன். எதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உங்களை பார்க்குறாங்க. ஆமாம் அத்தை அப்படின்றீங்க. ஏதோ அப்போ உங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலையா? எல்லாம் நடந்துச்சு. அப்போதான் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. ஏம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? டேய், இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேறீங்க, அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணேன். போம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் போகிறீங்க. அவங்க அத்தை கூப்பிட்றாங்க. என்னாச்சு, நல்லபடியாக முடிஞ்சதா? அத்தை நீங்கள் வேற, எனக்கு முதுவெல்லாம் வலிக்குது அத்தை. இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், பழகிடுச்சுன்னா உனக்கு வலிலாம் போயிடும். அத்தை. ஆமாம் அத்தை தான். இப்போ என்ன? போங்க அத்தை. நான் தான் அதிகமாக பண்ணேன்னா என்னன்னு தெரியல, வலிக்குது அத்தை. ஆமாம் ஆமாம், அவதாம்மா பண்ணா என்ன அப்படின்றாரு சத்தமாக. ஐயோ என்னங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றீங்க. வச்சு செஞ்சுட்டு நான் அமைதியாக இருக்கணுமா அப்படின்றான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்களும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிச்சனில் போயிட்டு மற்ற எல்லாமே சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு டயர்டாக இருக்கும்னு தெரியும். ஸோ இப்போ ஜிமினா தான் நல்லா முதுகு நல்லா தேய்ச்சி விட்றாரு. செம்ம வலி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே அவன் கை செம்ம சாஃப்டாக இருக்கும்ல, ஃபஸ்ட்டு நல்லா மசாஜ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சேரில் சாஞ்சிட்டீங்க. என்ன ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, வேணா நான் உன்னை பார்த்துக்குவா? பரவாயில்ல, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க. இல்லை, இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகல, ஆரம்பிக்கிட்ட சொல்லிக்கிறேன், அவர் பார்த்துப்பாரு. உண்மையாலுமா? உண்மையாக தான். அம்மா நான் ஆஃபீஸ்க்கு போகல, தெரியும்டா, அதனால தான் உனக்கும் சேர்த்து சமைச்சிட்டேன். எல்லாத்துலேயும் எப்படிம்மா அட்வான்ஸாக இருக்க? ஏன்னா நான் அவங்க அம்மாடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டோன்னே உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலாக தூக்கிட்டு போகிறான். அவங்க அம்மாவுக்கு செம்ம சந்தோஷம், எப்படியோ அவங்க பையனும் மருமகளும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிம்முன்னு உங்களை படுக்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களை லைட்டாக ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணுறான். நல்லா நீங்களும் செம்மையாக தூங்குறீங்க. அப்படியே உங்களையே பார்த்துட்டு, எவ்வளோ அழகாக இருக்கடி நீனு, ஐ ஆம் லக்கி டு ஹாவ் யூ, லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா, ஃபோர் ஹெட்டில் அழகாக கிஸ் பண்ணுறான். லைக் இப்படியே ஒரு 2 month ஆகுது. உங்களுக்குள்ளே இதெல்லாம் சகஜமாகிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் நல்லா சமைச்சிட்ருக்கீங்க. ஜிமினோட அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ நீங்கள் நல்லா தடப்புடலாம் சமைச்சிட்ருக்கீங்க. ஜிமின் நான் பேக் ஹக் பண்ணுறான். என்னங்க, அம்மா வந்துட போகிறாங்க. அம்மா வந்தால் சந்தோஷம் தான் படுவாங்க. சரி, என்ன பண்ணுற? இன்றைக்கி அம்மாவுக்கு பர்த்டே இல்லை, அதனால் ஸ்பெஷலாக அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மெல்லு வருது, சூப்பராக இருக்குது, சீக்கிரமாக சமைச்சு வை, ஐ ஆம் வெயிட்டிங் டு இட் அப்படின்றான். சமைச்சிட்ருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களா? ஏன் பொண்டாட்டியே நான் தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு காதுகிட்ட வந்து சொல்கிறாரு. என்னங்க, காதுகிட்ட வந்து எதுவும் பேசாதீங்க, உங்கள் மூச்சு காற்று படப்பட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன மாதிரியாக இருக்குது? ஷ் அப்படின்றான். நீங்கள் அப்படியே சமைச்சிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் நெக்குக்கிட்ட வரான், லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணிட்டே வரான். உங்களுக்கு அப்படியே கூசுது. அவங்க அம்மா கரெக்டாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக நிற்கிறீங்க. பிரியாணி கறிக்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. திரும்ப நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி கத்திட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். வயன் பார்த்தா அவன்கிட்டேருந்து எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. அவன் வெயிட்டாக இருக்கான், அவன் மேலே சாஞ்சிருக்க மாதிரி. வயன் அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மயங்கின மாதிரி ஆகிட்டீங்க. வயன், வயன் என்னாச்சுடி? வயன்
அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேக வேகமாக இது ரூம்க்கு இட்டு போயிடுறாரு. வயன் வயன் கணத்தர வயன் வயன். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சத்தம் கேட்டு வந்துடுறாங்க. என்னாச்சுடா, என்னாச்சு? அம்மா நல்லா பேசிட்டு இருந்தம்மா, திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். எது, மயங்கி விழுந்துட்டாளா? சரி போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்றாங்க. அப்புறம் போய் தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டான். இவங்க வந்து கை பிடிச்சி பார்க்குறாங்க. எஸ், யூ ஆர் ப்ரெக்னென்ட். ஸோ அவங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. மா இந்தாங்க தண்ணி. ஏய் ரொம்ப பதறாதடா. மா மயங்கி விழுந்துட்டா எப்படிம்மா பதறாமல் இருக்கிறது? டேய் எதுவும் நீ பயப்படாத, எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான். மயங்கி விழுந்தா நல்ல விஷயமாம்மா. டேய் ஒரு குழந்தை பெத்தன்னு தான் உனக்கு பேர், கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்றாங்க. அம்மா குழந்தை பெற்றதுக்கும் இதுக்கும் என்னமா இருக்குது? டேய் முட்டாள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படின்றாங்க. சிம்மன் அப்படியே நின்றுட்டான். ஒன்றுமே ப்ராசஸ் பண்ண முடியல அவனால். வாட், ரியலி? எஸ் ரியலி. நீ ஒரு தடவை அவன் மயக்க தெரிஞ்சானே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணிவிட்டு வா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து எழுப்புறாங்க. நீங்களும் எழுந்துடுறீங்க. நான் இங்கே எப்படி வந்தேன், என்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை, நீ ஜிம்மின் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வா அப்படின்றாங்க. அத்தை நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வாம்மா அப்படின்றாங்க. அதோட அத்தை பேச்சை தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மின் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. அப்புறம் உங்களை செக் பண்ணிவிட்டு எஸ் யூ ப்ரெக்னென்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களை பிடிச்சிட்டு சுற்றுறாரு. டாக்டர் செம்மையாக திட்டுறாங்க. மிஸ்டர் இறக்கி விடுங்க அவங்கள. சாரி டாக்டர், சாரி, ஐம் ஸோ ஹாப்பி. உங்கள் ஹாப்பிலாம் நீங்கள் தனியாக கொண்டாடுங்க, அவங்கள விடுங்க, இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஐம் சாரி டாக்டர். பையன் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ்யூன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. டாக்டர் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. என்னங்க ஹாஸ்பிட்டல்? அதுக்கப்புறம் தான் ஒரு ரியாலிட்டிக்கு வந்து ஐம் சாரி டாக்டர், போய் உங்கள் ரூமில் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் 2 பேரும் வரீங்க. இது எல்லாமே சொல்கிறீங்க, ரியாக்கிட்டேயும் சொல்கிறீங்க, ஜிம்மின் அம்மாக்கிட்டேயும் சொல்கிறீங்க. செம்ம ஹாப்பி. எல்லாருமே அப்படியே திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக கேக் வெட்டி எல்லாமே செஞ்சு அவ்வளோ தடபடலாக கொண்டாடுறாங்க. பர்த்டேயோட அவங்க அம்மா பர்த்டேயோட சேர்த்து இதையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. இப்போ ஜிம்மின் எப்பவும் போல் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரோட கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் வருது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஃபார்முலா மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை யாரோ திருடி இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிடுது. ஸோ ஜிம்மினுக்கு ஹியூஜான லாஸ், லைக் க்ரோரில் லாஸு. ஸோ ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒர்க் ப்ரெஷர் அதிகம். ஆரம் தான் கூட இருந்து சமாளிக்கிறாரு. ஸோ அவங்களால சமாளிக்க முடியாது. நம்ம ரொம்ப இதாகிடுச்சு. அதை இப்போது லைக் ஒரு வாரமாக இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. ஜிம்மினுக்கு செம்ம ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ உங்ககிட்டையும் சரியாக பேசுறது கிடையாது, அவங்க அம்மா கிட்ட ரியா கிட்ட யார்கிட்டையுமே வந்து சரியாக பேசுறது கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடையாது. எப்படியாவது இந்த இதை வந்து ஈடுகட்டணும் அப்படின்ற மாதிரி. லைக் ஏற்கனவே ஒர்க் ஹோலிக் தான், இப்போ இன்னுமே அந்த மாதிரி ஆகிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து இப்போ லைக் 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப டயர்டில் தூங்கிடுறீங்க. அவங்க அம்மாவும் ரியாவும் வந்து மாலுக்கு போயிருக்காங்க இந்த பாப்பா ஷாப்பிங் பண்ண சொன்னனால. நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. ஜிம்மின் வந்து இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. செம்ம பசியில் வர்றாரு. பார்த்தா நீங்கள் ரொம்ப நல்லா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கனால தூங்கிட்டீங்க. நல்லா பார்த்தா கிச்சனில் எதுவுமே சமைக்கலாம் அப்படியே இருக்குது. வயன் வயன் நீங்கள் அப்போ தான் சவுண்ட் கேட்டு பொறுமையாக இறங்கி வரீங்க. ஜிம்மின் எப்போ வந்தீங்க? நான் இப்போ தான் வந்தேன். எதுவும் சமைக்கலையா? சாரி ஜிம்மின், கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டேன். இருங்க நான் இப்போ சமைச்சிட்றேன். ஒன்றும் வேணாம் வயன், ரொம்ப பசியில் வந்தேன். ஏதாவது சமைச்சு வச்சுருப்பீங்கன்னா எத்தனை மணிக்கு சாப்பிட்டு எத்தனை மணிக்கு நான் படுக்கிறது? இப்போயே மணி 11. இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு எப்போ சிரிச்சு நான் எப்போ படுத்து காலைல சீக்கிரமாக எழுந்து வேலைக்கு போகணும். யூ நோ தட் ரைட்? நம்ம கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ நான் அதை எப்படியாவது ஈடு கட்டி ஆகணும். இவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் போயிட்டு இருக்கும்போது இப்போ நீயும். ஐம் சாரி ஜிம்மின், ரொம்ப டயர்டாக இருந்தது, கால் வலிச்சுது, அதான் படுத்துட்டேன். வயன், நீ 3 மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, 9 மந்த் இல்லை. இவ்வளோ கோவத்தில் ஏதோ திட்டுறதுக்கு வராரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கும் எதுவுமே பண்ண முடியல, பசியில் வந்து டக்குனு எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கே கோவம் வரும்ல. ஸோ அதனால தான் அவன் திட்டான். ஜிம்மின் சாரி,
கொஞ்ச நேரம் இருங்க, நான் சமைச்சிடுறேன். ஒன்று வேணாம் வாயன் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஷோல்டரில் இடிச்சிட்டு போகிறாரு அவர் வேகமாக. ஒரு மாதிரி சோகமாகிடுச்சு. நீங்களும் ஜிமின் பக்கத்தில் இருந்து படுக்கிறீங்க. ஜிமினா சாரி பயன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் காலைல சீக்கிரமாக இருந்தணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு தூங்கிட்டாரு. உங்களுக்கும் சோகமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களோட நிலமையும் அவரால் புரிஞ்சுக்க முடியல. அவரோட சுச்சுவேஷனும் இப்படியே நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகுது. ஸோ ஜிமின் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆரமும் வந்துடுறாரு கூட. ஜிமினுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கத்தா. செம்ம ஷாக்கு ஜிமினுக்கு. என்ன, எப்படி இதெல்லாம்? அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் வந்து அப்போ தான் மாடியில் இருந்திருப்பீங்க. உங்கள் அத்தை கூப்பிட்ருப்பாங்க, ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மாடியிலேருந்து இறங்கி வரும்போது பாப்பா வந்து தண்ணி வச்சு விளாண்டுருந்துருப்பா. அது தெரியாமல் நீங்கள் கால் வச்சு அப்படியே அந்த படிக்கட்டுலேருந்து உருண்டு வரீங்க. உங்கள் அத்தை தான் வேகமாக ஓடியாடுறாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியல. அங்கேருந்து உருண்டு வந்து விழுறீங்க நீங்கள். மா அம்மா, அத்தை வலிக்குது, அத்தை வலிக்குது அத்தை. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அழுது அப்படியே மயங்கிட்டீங்க. உங்கள் அத்தைக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சுட்டு ஜிமினுக்கும் சொல்லிடுறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. மா என்னாச்சும்மா? மா ஜிமின் ஒன் சீரியஸான கண்டிஷனாக தான் குழந்தைக்கு. மாமா எதுவும் சொல்லாதீங்க, பயமாக இருக்கம்மா. டாக்டர் ஒயனுக்கு என்னாச்சு? சாரி, உங்கள் குழந்தை அபார்ட் ஆகிடுச்சு. அவங்க ஸ்டமக்கில் சரியான அடினால அவங்க கண்டிஷனும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. டாக்டர் இப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர், எப்படியாவது அவனை காப்பாற்றிடுங்க. அவன் என் உயிர் டாக்டர், ப்ளீஸ். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். அதுக்கு மீறி இந்த கடவுள் கையில் தான் இருக்குன்ட்டாங்க. ஒன்றுமே புரியல அவனுக்கு. அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு சீரியஸான கண்டிஷன் சொல்லியாச்சு. நீங்கள் அந்த இது மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாங்களே, அதை போட்டிருக்காங்க, ஆக்சிஜன் மாஸ்க்கு. நீங்கள் அது வழியால் தான் ஜிம்மினை பார்க்குறீங்க. ரொம்ப வீக்காக பார்க்குறீங்க. என்னை மன்னிச்சிடுவோன்னு கிட்ட அப்படி பேசக்கூடாது. மன்னிச்சிடுவேன், நான் பண்ணுறதுலாம் தப்பு தான். ஆனால் நீ திருப்பி ரெக்கவராகி வந்துடுவான். திருப்பி ப்ளீஸ் வாயன். அவனுக்கு அவங்க ஒய்ஃபு காம்ப்ளிகேட்டடாக இருந்து தானே இறந்தாங்க அந்த பாப்பாவுக்கு பர்த் கொடுக்கும்போது, லஷி. ஸோ அது அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ஜிம்னால் எதுவுமே பேச முடியல. என்னை மன்னிச்சிடுவாயன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இதில் வந்து பீப் சவுண்டு இருக்குல்ல, அது எல்லாமே போய் வெறும் வந்துட்டு அப்படியே லைனே இல்லாமல் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. பார்த்தா மூச்சே இல்லை. எஸ், நீங்கள் இறந்துட்டீங்க. அதை பார்த்து ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. நோ அப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருந்திருக்கிறான். அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த சவுண்டு கேட்டோன்னா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினுக்கு வேர்த்து அழுதுட்டு இருக்கான். ஜிமின் என்னாச்சு வயன் அப்படி சொல்லிட்டு வேகமாக கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான் பாட்டுக்கு. அவனால் ஸ்டாப்பே பண்ண முடியல. யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்சவங்க டக்குன்னு இப்போ இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு நிலமையில அவன் போயிட்டு வந்தால் அந்த ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு இருக்குது. ஸோ செம்மையாக அழுதுட்டு இருக்கான். என்னை விட்டு போக மாட்டேன்ல, என்னை மன்னிச்சிடுவான், நான் அப்படி பேச மாட்டேன், இனிமேல் என்னை விட்டு போக மாட்டேன்ல, ப்ளீஸ் வயன் சொல்லு. ஜிமின் என்னாச்சு? நான் இங்கே தான் இருக்கேன்ல, இங்கே பாரு இங்கே தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே பார்க்குறீங்க. அவன் பஃபி ஆகிடுச்சு அவன் மூஞ்சி. என்னாச்சு? மன்னிச்சிடுவேன், ஒன்று நான் அப்படி திட்டிருக்கூடாது. ஒர்க் ப்ரெஷரில் சத்தியமாக இனிமேலும் ஒர்க் ப்ரெஷர் நான் வீட்டில் காட்டவே மாட்டேன். மன்னிச்சிடுவேன், மன்னிச்சிடு. ஜிமின் இட்ஸ் ஓகே. எனக்கு நீங்கள் பேசுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே, சாரி அப்படி சொல்லிட்டு திருப்பி ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்லேருந்து, ஸோ இதெல்லாமே கனவு தான். ஸோ அந்த இன்சிடெண்ட்லேருந்து ஜிமின் உங்ககிட்ட எந்த ஒர்க் ப்ரெஷருமே காட்டுறது கிடையாது. ஸோ நல்லாவே பாசமாக பார்த்துக்கிறான் ஜிமின். ஸோ இப்படியே லைக் 7 years ஆகுது.
உங்களுக்கு பிறந்தது ஒரு பையன் சிம். ஏ சிம் இங்கே வா மம்மி அப்படி சொல்லிட்டு வந்து உட்காடுறான். லைக் டேபிளில் உட்கார வைக்கேன், டைனிங் டேபிளில். இந்த பக்கம் ரியா சாப்பிட்டுட்ருக்கா. ரியா வந்து இந்த லைட்டாக அந்த சாப்பிட்டுட்டு அந்த ஓரத்தில் லிப்ஸில் ஒட்டிகிட்ருக்கு. நீங்கள் துடைச்சி விட்றீங்க. மம்மி என்னடா சிம் எங்கேயோ கருகிற ஸ்மெல் அடிக்கலை எங்கே இப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. கிச்சனுக்கும் போயிட்டு வரீங்க. இல்லையே, எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருக்குது. எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரலையே. பட் என் வயிறு கருக்குது. ரியாவை ஓவராக வந்து கவனிச்சிக்காதீங்க அப்படின்னா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. டேய் இதெல்லாம் எங்கேருந்துடா கற்றுக்குற நீ அப்படின்றான். அப்படின்னு நீங்கள் மம்மி எல்லாம் அப்பா கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். சிம் அப்படி சொல்லிட்டு துரத்திட்டே நீங்கள் ஓடுறீங்க. சிம்மின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ரியா அம்மாவும் பையனை பார்த்தியா, என்ன ஒரு காம்பினேஷன். டேடி அவங்கள மாதிரி தான் இருக்கான் ரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ ஓகேடா, இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்காக போட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, மீ பாய் சரங்கே. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம்.